அதாவது யார் வந்து பட்டினி கிடக்கிறதுக்கு பயப்படுறாங்களோ, அவங்க வந்து நேர்மை இல்லாமலும் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எங்க வந்து பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை வந்துருமோ, வறுமை ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு பயந்து போயி, அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதாவது பயந்து போய் லஞ்சம் வாங்குவாங்க. முறைகேடான வழியில பணத்த சேர்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில இந்த பட்டினியா கிடக்குறாங்க பாருங்க, அவங்க எளிமையாக கூட வாழ்வாங்க. நேர்மையாவும் வாழ்வாங்க. பசி தானே, ஒரு வேளை பட்டினி தானே, கடந்தா கடந்துட்டு போடும். அது ஒண்ணும் அவமானம் கிடையாது. அந்த பட்டினி கிடக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் அது. அதனால அதுக்கு பயந்தெல்லாம் நான் வந்து யார்ட்டயும் லஞ்சம் வாங்க மாட்டேன். யாரையும் நான் ஏமாத்த மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க நேர்மையா இருக்கணும்னா, பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு வழக்கத்த கூட ஏற்படுத்திக்கோங்க. வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ! அப்படின்னு பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ! அப்படின்னு பயந்து போய் லஞ்சம் வாங்குவாங்க. பணம் இல்லாம போயிருமோ! சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம போயிருமோ! குடும்பம் வந்து வறுமையில தள்ளப்பட்டு விடுமோ! குடும்பத்தினர் வந்து நம்முடைய குடும்பத்தினர் வந்து பட்டினியில தள்ளப்பட்டு விடுவார்களோ! அப்படின்னு பயந்து போயி, என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, கடன வாங்குவாங்க. கடன் வாங்கி திருப்பி குடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மையா இருக்கணும்னா, யாரால நேர்மையா இருக்க முடியும் அப்படின்னா, இந்த பட்டினி கிடக்குறாங்க பாருங்க, அவங்களால ஈஸியா நேர்மையா இருக்க முடியும். ஏன்னா, அவங்க பட்டினிய பார்த்து பயப்பட மாட்டாங்க. வறுமைய பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏழ்மைய பார்த்து பயப்பட மாட்டாங்க. எது பயந்து பயப்பட மாட்டாங்க. அதனால அவங்க லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால யார் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னா, எங்க சாப்பாட்டுக்கு காசு இல்லாம போயிருமோ, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அவங்க நேர்மை இல்லாம இருப்பாங்க. இந்த ஆடம்பரமான வாழ்க்கைய பராமரிப்பதற்கு நமக்கு பணம் தேவ. அதனால ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பராமரிப்பதற்கு தேவையான பணம் இல்லாம போனா, நம்ம வந்து நம்மள பார்த்து 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அ அதனால நம்ம என்ன பண்ணணும், 4 பேர் சிரிக்காம இருக்கிறதுக்காக நாம லஞ்சம் வாங்கணும். லஞ்சம் வாங்கியாவது, பிறரை ஏமாத்தியாவது அந்த பணத்த வச்சாவது, பிறருடைய பார்வைக்கு நம்ம ஆடம்பரமான வாழ்க்கைய எப்பவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி ஒரு நேர்மையற்ற வழிகளில் பணத்தை தேடுவார்கள். அதனால எளிமையா வாழ்றவங்க, நேர்மையா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, பட்டினி கிடக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. உண்ணா நோன்பு இருப்பதை இருக்கக்கூடியவர்களாக எளிமையா உண்ணா நோன்பு அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும், நீங்க நேர்மையா வாழணும்னா, உண்ணா நோன்பு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வறுமைய பத்தின பயம் உங்களுக்கு வராது. பசிய பத்தின பயம் வராது. பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு வராது. ஆ.